மகாராஷ்டிராவில் பெண் IAS அதிகாரி ஒருவரின் பயிற்சியை மாநில அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட என்ன காரணம்? இதன் பின்னணி என்னவென்று பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநில அரசால் இப்படி ஒரு நடவடிக்கைக்கு உள்ளானவரின் பெயர் பூஜா கேட்கர். புனே நகரில் பயிற்சி IAS அதிகாரியாக இருந்தவர்தான் பூஜா கேட்கர், அதாவது உதவி ஆட்சியர். இந்த பணியின் போது இவர் நடந்து கொண்ட விதம் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியையும் கேள்விகளையும் எழுப்பியது. புனேவில் பயிற்சி அதிகாரியாக சேரும் முன்பே அலுவலகத்தில் தனக்கு தனி அறை, இன்டர்காம் போன் வசதி, லெட்டர் பேட், பெயர் பலகை, தனக்கென தனி வீடு, தனக்கென ஊழியர்கள் என பட்டியலிட்டு அவற்றை வழங்குமாறு மாவட்ட ஆட்சியருக்கு நெருக்கடி கொடுத்துள்ளார். பணியில் சேர்ந்த பிறகு தனது சொந்த ஆடி காரில் சட்டவிரோதமாக சைரன் வைத்துக் கொண்டு வலம் வந்துள்ளார். காரில் மகாராஷ்டிரா அரசு என பெயர் பலகை வைத்துள்ளார். தனது தந்தை திலீப் மகாராஷ்டிரா மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற IAS அதிகாரி என்பது பூஜாவின் இருமாப்பு. ஆனால் இப்படியான நெருக்கடிகள் குறித்து மகாராஷ்டிராவின் தலைமைச் செயலருக்கு மாவட்ட ஆட்சியர் சுஹாஸ் புகார் அளித்ததால் விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இவர் மீதான பழைய சர்ச்சைகளும் உயிர் பெற்றன. தேர்வில் மிக குறைந்த மதிப்பெண் எடுத்திருந்த பூஜா மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டில் பணியில் சேர்வதற்காக பார்வைத்திறன் குறைபாடு இருப்பதாக குறிப்பிட்டு சிறப்பு ஒதுக்கீட்டில் பணியை பெற்றுள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புனேவில் வேலை ஒதுக்கப்படும் முன்பு அவரது குறைபாடு பற்றி டெல்லி எய்ம்ஸில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டார். ஆனால் அவர் விதவிதமான சாக்குப்போக்குகள் கூறிவிட்டு மருத்துவ பரிசோதனைக்கு செல்லாமல் தவிர்த்துள்ளார். இப்படி நீண்ட இழுபறிக்கு பிறகுதான் பணியில் சேர்ந்துள்ளார். பார்வை குறைபாடு இருப்பதாக பூஜா குடும்பத்தினர் போலி சான்று கேட்டபோது சில மருத்துவர்கள் மறுப்பு தெரிவித்த கடிதம் வைரலானது. வெவ்வேறு தருணங்களில் அரசிடம் பூஜா சமர்ப்பித்த சான்றுகளில் அவரது வயது குறித்த விவரங்களிலும் முரண்பாடுகள் இருந்தன. இது தவிர சாதிச் சான்றிலும் முறைகேடு செய்தது வெளிவந்துள்ளது. பூஜா கேட்கர் தன்னை OBC கிரீமிலேயர் பிரிவைச் சேர்ந்தவர் என குறிப்பிட்டிருந்தார். இந்த பிரிவில் சலுகை பெற ஆண்டு வருமானம் 8 லட்சம் ரூபாய் இருக்க வேண்டும். ஆனால் ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான பூஜாவின் தந்தை திலீப் அண்மையில் நடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட போது தனக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சொத்துக்கள் இருப்பதாக வேட்புமனுவில் குறிப்பிட்டிருந்தார். பூஜாவுக்கும் 70 கோடி ரூபாய் சொத்துக்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். தாயார் மனோரமா பஞ்சாயத்து தலைவர். எனவே வருமானத்தை குறைத்து காட்டி மோசடி செய்தது அம்பலமானது. இந்த விவகாரங்களில் தொடரப்பட்டுள்ள துறை ரீதியான வழக்குகளை சந்திக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் பூஜா கேட்கர். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, பூஜாவின் தாய் மனோரமா நிலம் குறித்த தகராறில் விவசாயிகளை நோக்கி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய காட்சிகள் வைரலாகின. இந்த விவகாரத்தில் பூஜா கேட்கர் தாய் மனோரமா தந்தை திலீப் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சர்ச்சைகள் பூதாகரமாகியுள்ள நிலையில் அவர்கள் தலைமறைவாகியுள்ளதாக மகாராஷ்டிர காவல்துறை தெரிவிக்கிறது. புனேவிலிருந்து வாஷிம் மாவட்டத்துக்கு மாற்றப்பட்டார் பூஜா. அவர் அங்கு பணியில் சேர்ந்து விட்டதாக வாஷிம் மாவட்ட ஆட்சியர் புவனேஸ்வரி உறுதி செய்தார். இந்த விவகாரத்தில் அதிரடி ட்விஸ்டாக பூஜா கேட்கரை மாவட்ட பயிற்சி திட்டத்திலிருந்து விடுவித்துள்ளது மகாராஷ்டிர மாநில நிர்வாகம். உத்தரகாண்டில் முசோரி நகரில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி தேசிய IAS பயிற்சி அகாடமிக்கே திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக ரவிக்குமார்.